நான் மாமே எங்க அட்டி போட வந்துக்கிறேன் என்ன விஷயம்? நான் மாமே லேடி கிட்ட போட்டு வந்துக்கிறேன் என்ன விஷயம்? சும்மா நீ என்ன ஜென்ஸ் கிட்ட போட்டு வந்துக்கிறேன் நான் தான் கேட்டனா. ஏய் நான்லாம் அப்பப்போ ஜென்ஸ் கிட்ட போடுவேன், நீ எப்பயாவது லேடிஸ் கிட்ட போடுவேன், எல்லாரும் பாத்துக்கறாங்களா? வெப்பன் இருக்குதா? இந்த வாய்க்குள்ள பிளேடு இது துப்பட்டா. ஆஹா நான் வேற ஏதோ இதுன்னு நினைச்சேன். சே பிளேடு வச்சுக்கிறீங்க. இப்போ வந்து ஃபன் பண்றோம் டீமும் இருக்கும் இல்லையா ஸ்டேஜ்ல, ஆராத்தி டீமும் இருக்காங்க. சோ ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சென்னை ஸ்லாங் வார், யார் வந்து சூப்பரா சென்னை ஸ்லாங் பேசுறாங்க அப்படின்ற அந்த ஒரு வார் வந்து இங்க நடக்க போகுது. சோ ஃபர்ஸ்ட் எந்த டீம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நல்லா யோசிங்க, கெட்ட வார்த்தை பேசிடுவானுங்க. ஓகே ஏங்க அப்ப மணிமேல்ட்ட வச்சிருக்கீங்களா வாரு? பாக்குறீங்க மணி பேச மணி. அப்ப அவங்க பேசுறதையும் நானே கேட்டுக்கவா, ஆராத்தி பேசுறதையும்? இல்ல அது நான் பேசுறேன். அது நீ என்ன திக்கல வாங்க. சரி நீங்க பேசிட்டு வாங்க, நான் கீழ. ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். நான் மாமே எங்க அட்டி போட வந்துக்கிறேன் என்ன விஷயம்? நான் மாமே லேடி கிட்ட போட்டு வந்துக்கிறேன் என்ன விஷயம்? சும்மா நீ என்ன ஜென்ஸ் கிட்ட போட்டு வந்துக்கிறேன் நான் தான் கேட்டனா. ஏய் நான்லாம் அப்பப்போ ஜென்ஸ் கிட்ட போடுவேன், நீ எப்பயாவது லேடிஸ் கிட்ட போடுவேன், எல்லாரும் பாத்துக்கறாங்களா? நான் மாமே வெப்பன் இருக்குதா? இந்த வாய்க்குள்ள பிளேடு இது துப்பட்டா. ஆஹா நான் வேற ஏதோ இதுன்னு நினைச்சேன். சே பிளேடு வச்சுக்கிறீங்க. ஏன்னா தீன் ரெண்டு பேரும் ஒரு காம்ப்ரமைஸ் மூடுக்கு Thank you. போயிட்டு இல்ல அதுக்கப்புறம் போயிருந்தா அத பிளேடோட போட்டேன் தம்பி. கிரீன் கலர்ல இருந்திருக்கும், வேண்டாம் அப்படின்றனால. இல்ல இவன் வந்து அவங்க கிட்ட ரொம்ப வழிஞ்சிட்டே இருக்கான். பட் அவங்க இவனை திட்டா எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் அந்த மாதிரி தானே? நல்லா இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் சென்னை ஸ்லாங்ல அந்த மாதிரி. ஓகே நீங்க கூட உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயா நீங்க பேசுங்க. ஏதாவது வேணும்னா நாங்க தேவைப்பட்டா பீப் யூஸ் பண்ணிக்கிறோம். என்கிட்ட பேசணும் அவ்வளவுதானே உனக்கு ஆசை? நீங்க சொல்லுங்க மேடம். நான் லுக் என்னடா பாக்குற? நீ பண்ணு நல்லா இருக்கு பண்ணு. என்னன்னு தெரியல அவன் சாரி சும்மா அப்படியே அதுல பார்த்த உடனே வலிக்க விழுந்துட்டாங்க. அவ்வளோ பாலிஸ்டரா இருக்கு. அது சென்னை ஸ்லாங்ல பேசணும். ஐயோ நான் ஏன் லேடிக்கா வாய்ஸ்ல இருக்கு? சரி ஓகே தேங்க் யூ so much. இப்போ சாங் போடுவோம், டான்ஸ் ஆடுறீங்க ஓகேவா? அவனுக்கு வரலனா உடனே டாபிக்க மாத்தி விட்டுறோம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மாசா ஒரு டான்ஸ் நீங்க மட்டும் போட்டீங்கன்னா சரி நாங்க ஆடுறோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாஸ்டர் சின்ன வயசுல ரொம்ப ரசிச்ச மாஸ்டர் பாபா மாஸ்டர் இருக்காங்க. கொஞ்சம் அவர் வந்தாருன்னா அவங்க கூட ஆடிட்டு நாங்க பெருமையா வெளியில வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நான் நடன இயக்குனர் பாபா பாஸ்கர். ஏதோ பிளாக் ஷீப்புக்கும் அவங்களுக்கும் அதாவது பேய்க்கும் சண்டையா, அதுல நான் ஒரு மூக்க நுழைச்ச மண்டையா சவுண்டு போடு. நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும் நம்ம சனம் வெறித்தனம் இனா இப்ப லோக்கல்னா நம்ம கெட்டா வல்லாதனம். வந்துட்டீங்களா? ஹெவி அடியாடா. தேங்க் யூ டீச்சர். எஸ் ஸோ யூடியூப்ல உங்களை வந்து நாங்கள் பயங்கரமாக பார்த்து ரசிச்சிருக்கோம், நிறைய சீரீஸ்லாம் பார்த்துருக்கோம். இப்போ உங்களை பிக் ஸ்க்ரீனில் அப்படி ஒரு ஃபுல் லென்த்தாக வந்து உங்களை பார்த்து ரசிக்கலாம். பண்ணிட்டு இருக்கேன் மூவி. ஆனா வந்து எப்போ ரிலீஸ் ஆகும், எப்போ நீங்க பார்க்கலாம், எப்போ நான் பார்க்கலான்னு எனக்கும் தெரியல. எஸ் அப்படி நீங்கள் சினிமாவில் நடிக்கும் பொழுது இந்த ஒரு ஆக்டர் கூட கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற ஒரு பர்சன் அப்படி யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. ஐ மீன் நான் ரொம்ப அட்மையர் பண்ற ஒரு பர்சன்னா வந்து தனுஷ் சார். பிகாஸ் irrespective of his look, அவர் ரொம்ப ஒரு நார்மலான ஒரு லுக்கில் அந்த மனுஷன் தேட்டருக்கு வந்தால் மாசாக விசில் அடித்து பார்க்கணுன்னு தோணும். ஸோ அதுவே எனக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம்.